மாற்றம் மாற்றம் என்று கூறியவர்களிடமிருந்து பெரும் ஏமாற்றம் தான் மிஞ்சியதே தவிர எந்தவித ஒரு முன்னேற்றத்துக்கான அடிப்படை வசதிகளையோ அடிப்படை ஆதாரங்களையோ முன்னெடுத்ததாக தெரியவில்லை. ஊழல் இல்லாத ஆட்சின்றாங்க. எந்த 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 தாசில்தார் ஆஃபீஸில் இப்போ ஊழலை ஒழிச்சிருக்காங்க? ஒரே ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஊழல் முற்றும் ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க. சட்டசபையிலே இவங்களோட செயல்பாடுகள் தெரியுது. எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் உங்கள்கிட்ட இருக்கு? ஒரு செயல்பாடுகள் முதல்ல நடக்கணும்னா முதல்ல சிந்தனை வேணும். அந்த சிந்தனை வழியாக தான் செயல்பாடுகள் வெளியிடணும். இவங்களுக்கு எந்த சிந்தனையுமே இல்லையே. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு. அவர் செய்யணும்னு சொன்ன ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதனால அது ஓகே. அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். சிங்கப்பெண் படை கொண்டு வந்தாங்க. சிங்கப்பெண் படை கொண்டு வந்தனால லேடிஸ்லாம் இன்னும் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. முன்னால எல்லாம் தனியாக போகவே பயப்படுறாங்க. அப்படி இருந்தனால இப்போ எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. பயப்பட இல்லாமல் ஃப்ரீயாக அவங்க நினச்ச இடத்துக்கு போயிட்டு நினச்ச இடத்துக்கு வராங்க. மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது இப்போதான் இபி பில் அதிகமாக வர மாதிரி தெரியுது எங்களுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக வந்துட்டு இருந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் 200 யூனிட் கழிச்சுமே இபி பில் அதிகமாக வர மாதிரி தெரியுது எங்களுக்கு. தமிழக சட்டசபையில் இவங்க நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட திருப்திகரமாக இல்லை. அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் மந்திரிகளும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு துதி பாடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யறதுல சிஎம் விஜய்க்கு எந்த விதத்திலையும் உறுதுணையாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஒரு நிதியமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நம்பர்ஸ் கூட சொல்ல தெரியாமல் இருக்கிறாரு. லஞ்சம்ங்கிறது தவிர்க்கப்படுகிறது. அதாவது முழுமையாக தவிர்க்கப்படுகிறதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்னும் ஓரிரு வருடத்திற்குள்ளே முழுமையாக லஞ்சம் லாவணம் இல்லாத ஒரு அரசை கொடுப்பார் என்பது தெரிகிறது. அடித்தரப்பட்ட மக்களுக்கு தேவையான ஒரு இறப்புச் சான்றிதழ், இல்லை பிறப்புச் சான்றிதழ், பட்டா மாற்றுறது, இது போல விஷயம்லாம் போனால் டக்குன்னு இப்போ வேலையாகுது. ரேஷன் கடையில் போனால் தேவையான பொருட்களை சரியான அளவான முறையில் கொடுக்குறாங்க.